நம்ம என்ன பார்க்குறோன்னு நினைவு இருக்க? அத்தாரிட்டி அண்ட் பவர். ஹல்லேலூயா. அத்தாரிட்டி யாருன்னு சொன்னேன் நான்? ஜீசஸ் இஸ் எ பர்சன், அத்தாரிட்டி இஸ் எ பர்சன். ஆமென். பவர் யாருன்னு சொன்னேன்? அவ்வளோதான். இதான் பேசிக்காக நான் சொல்லி கொடுக்கறது. ஹல்லேலூயா. பவர் இருந்தால் என்ன செய்ய முடியும்? எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அத்தாரிட்டி யாரும் ஒரு பர்சனால தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அத்தாரிட்டி இஸ் ஹெட், பவர் இஸ் த பாடி. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கை காலெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போது இன்னைக்கு யார் அதுன்னா அந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் யாருன்னா நானும் நீங்களும் தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வோடையே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இந்த மெசேஜை நீங்கள் உள்வாங்கணும். ஓகே. இப்போ எதுலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா ஜான் காஸ்பல்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுதான் முகப்பு. இந்த சென்டர், இந்த வீட்டுக்கு உள்ளே வரும்போது ஒரு முகப்பு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செய்தியினுடைய முகப்பு என்ன, என்ட்ரன்ஸ் என்ன? அத்தாரிட்டி அண்ட் பவர். த அத்தாரிட்டி இஸ் கிரைஸ்ட், பாடி இஸ் பவர். பவர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு பாடி யாரு? நம்ம தான் பாடி. ஹெட் யாரு? சபைக்கு தலையாக யார் உயர்த்தப்பட்டிருக்கிறா? ஜீசஸ். இதை பேஸ் பண்ணியே நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம பார்த்ததில்ல. ஜான் காஸ்பல் 1 கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நத்தானியலை பார்த்தோம். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை எனக்கு தெரியுங்கிறாரு. அப்புறம் நத்தானியல் அப்படியே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன்றது சூப்பர் நேச்சுரலா? அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரலாக இந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் இருக்கும்போதெல்லாம் ஒரு நபரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு மிரக்கல் பண்றாரு பாத்தீங்களா? அவர்கிட்ட என்ன சொல்றாரு நத்தானியல் கிட்ட? இது அது என்னவா? வானம் திறந்திருக்கிறதையும் தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுதை நீ காண்பாய்ங்கிறது என்னது? சூப்பர் நேச்சுரல். அப்போ இந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் எக்ஸிக்யூட் ஆக ஆக என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்? இயற்கை தளத்தை தாண்டி சூப்பர் நேச்சுரலான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது யாரால நடக்கும்னா, நான் என்னால தான் நடக்கணும். அது என்னால தான் நடக்கணும், வேற யாராலையுமே கிடையாது. ஆமென். அதுக்கு தான் அவர் தலையாக இருக்கிறாரு, நான் பாடியாக இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள், பேசிக்காக இந்த கீயை வச்சு நீங்கள் திறந்து உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு வீட்டை திறக்கணுன்னா ஒரு பெரிய பங்களாவாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஓப்பன் பண்ணுறது ஒரு ஸ்மால் கீ தான். பெரிய பங்களா அது கோடிக்கணக்கான பணத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு ஸ்மால் கீ, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில் இருக்கிற கீயை வச்சு தான் அந்த ஹோல் வீட்டையே திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ட்ரெஷர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஒரு ஸ்மால் கீ. ஜீசஸ் இஸ் ஹெட், ஐ ஆம் த பாடி. Head is the authority, body is the power. Amen. Jesus authority, power யாரு? Holy Spirit. இப்போ 2 பேருமே எங்கே இருக்கிறாங்க? எனக்குள்ள தான் இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றாரு? சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் நடக்கும். அதை நீங்கள் பழக்க வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களிடத்துல என்ன கிடைக்கும்னு சொல்லிருக்கிறாரு? பலன். அந்த பலனுக்கு இங்கிலீஷில் இருக்கிற பவர்னு இருக்கு. இப்போ ஜான் சாப்டர் 3 வருவோம். 3 நல்ல கவனிக்கணும். 1லேருந்து 8 வரைக்கும் நான் வாசிக்க சொல்ல போகிறேன். ரீட்டாக எடுத்து வச்சுட்டிங்களா? நல்லா சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்போது நான் கேள்விகள் கேட்பேன் உங்களை. நீங்கள் அதை கவனித்து படிக்கணும். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். எல்லாம் கவனிச்சிங்களா? இந்த நிக்கோதேமு யாரு? இந்த நிக்கோதேமு யாருன்னு எழுதப்பட்டிருக்கு பைபிள் இன்ட்ரோடக்ஷன்.
பரிசேயன். இந்த பரிசேயர்கள் யாரு? அதாவது இந்த ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ 5 சேர்ந்தது தான் அன்னைக்கு பைபிளா இருந்தது. இந்த மாதிரி நமக்கு அழகா கருப்பு கலர் அட்டை போட்டு பைண்டு பண்ணி 66 புஸ்தகங்களை கொண்டது அப்படின்லாம் அன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்போ இந்த பரிசேயர்கள் யாருன்னா, நல்லா கவனிக்கணும், அவங்க எப்பொழுதும் மற்றவங்களோடு எப்படி இருப்பாங்கன்னா கடினமா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எப்படி இருந்துக்குவாங்க? அவங்களுக்கு அவங்க சாஃப்டா இருக்கிறதுனா என்ன? பாரிசீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்ககிட்ட எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, சட்டங்களை வாதம் பண்ணுவாங்க. சட்டங்களை பாரிசீஸ், இது ஏன் நான் சொல்றேன்னா, சட்டவாதம் பண்ணுகிறவர்கள் தான் பாரிசீஸ். சட்டவாதம்னா என்ன? லீகலிஸ்டிக் இன் இங்கிலீஷ். லீகலிஸ்டிக் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையே தான் பார்ப்பாங்க. ஓய்வு நாளில் இப்படி சொல்லியிருக்கு, அன்னைக்கு நீ சுகாக கூட கை கழுவுனீங்களா, என்னங்க அடுப்பத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு வருது, என்ன அன்னைக்கு எதுவுமே செய்ய. இன்னைக்கும் இருக்கிறாங்க, லிஃப்ட்டை கூட ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. லிஃப்ட்டை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் அது ஒரு வேலைன்னு. இன்னைக்கும் யூதர்கள் அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே போனகேனா இருக்கிறவங்கலாம் 10வது மாடி ஏறிட்டு இருக்காங்க. இது நடந்ததை சொல்கிறேன். சுவிட்சு கூட போடக்கூடாது. அப்போ அவங்க நடக்க கூட கூடாது. அப்படி பார்த்தா சுவிட்சை போடாமல் இது லிஃப்டில் போகாமல் ஏறுறாங்க. ஏன்னா அவ்வளோ எல்லாமே ரெஸ்ட் எடுக்கணும். மிஷின் கூட ரெஸ்ட் எடுக்கணும். மிஷின் கூட இதுதான் சட்டம். அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகங்கிற ஒரு கட்டளையை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சட்டங்களை வாதம் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஜீசஸ் கிட்டையும் அப்படிதான் ஆர்கியூ பண்ணாங்க. அல்லேலூயா. இந்த தேவாலயத்தை கட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு, நீ 3 நாள்ல எழுப்புவியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 5 இது இருக்குல்ல, தோரான்னு சொல்லக்கூடியது, அதுக்கு பேர் ஆகமங்களை எந்த இடத்துல 5ல் 1 ஆரம்பிச்சு, அந்த ஆதியாகமம் 1 ஆரம்பிச்சு உபாகமத்தினுடைய கடைசி வரைக்கும் கட கட கடன்னு ஒப்பிப்பாங்க. அப்போ இப்படி இதை ஃபாலோ பண்றவங்க 613 சட்ட திட்டங்கள் இருக்குது. இந்த லான்னா என்ன? நியாயப்பிரமாணம். லான்னா நீங்க உலக பிரகாரமும் ஒரு வார்த்தை இருக்கு, லான்னா சட்டம்னு இருக்குல்ல. பைபிள்ல லான்னா நியாயப்பிரமாணம். இதை செய், டூ குட் அண்ட் கெட் குட். நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், நீ இதை செஞ்சா அதுக்கு பலன் உண்டு அப்படின்லாம் இருக்குல்ல. அல்லேலூயா. உப்பை தின்னவன் ஆண்டவர் உங்களே உப்பா வச்சுட்டாரு. என்ன பண்றது? ஜீசஸ் நீங்க உலகத்துக்கே வெளிச்சம், பூமிக்கே உப்புன்னு சொல்லிட்டாரு. அது பூமிக்கே உப்பா இருக்கிறவங்க உப்பை எப்படி தின்ன முடியும்? அவங்களே உப்பா இருக்காங்க. ரத்தத்தை புசிக்க வேணான்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது, இது என்னுடைய ரத்தம் குடிங்கன்றாரு. அல்லேலூயா. எல்லா நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கையெழுத்தா எழுதப்பட்டவர்களை குலைத்துன்னு இருக்கு. பார்த்தீங்களா? எதுல இருக்கு? கொலோசியர் 2:14 இருக்கு. எல்லா சட்டத்திட்டங்களின் கையெழுத்தை குலைத்தார். சட்டத்திட்டங்களை குலைத்துனா என்னன்னு நீங்க நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு அது தெரியாது. நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு, கொலோசியர் 2:14 இருக்கு. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. பாருங்க என்ன எதிரடையாக இருக்குது நமக்கு. என்னங்க, நான் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு இருக்கு. துபாய்க்கு போனீங்கன்னா நீங்க வியாழன் வெள்ளி தான் உங்களுக்கு ஓய்வு நாள். நம்ம கண்ட்ரியில ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாளாக கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் கிராம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல சனிக்கிழமை சபைகள் இருக்கு. அந்த சனிக்கிழமைக்கு வரலன்னா நான் அதை பற்றி அவர்கிட்ட நான் பேசுறதுக்கு அவர் சொல்றார், நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் சிஸ்டர். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, சனிக்கிழமை ஓய்வு நாளுங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னா நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்னு என்ன சொல்கிறாரு அவர். ஆனால் ரொம்ப பிரமாதமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. நான் அதை அவருக்கு எடுத்து கொடுக்குறேன். அவர் கண் என்ன ஆயிடுச்சு? குருடாக இருக்குது. பரிசேயர்களுடைய கண்கள் அந்த 5 ஆகமத்தை தவிர வேற எதையுமே பார்க்காது. அன்னைக்கு அவங்களுக்கு மற்றதெல்லாம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நடமாடின நாளில் தான் இந்த பரிசேயர் இருக்கிறார். இந்த பரிசேயர் யாரு? நிக்கோதேமு இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு நடைபோடுற நாட்களில் பரிசேயர்கள் வேதப்பாரர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஏன்னா அந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லாம் வந்து பழைய ஏற்பாட்டு முறைமையின் படி தான் அதெல்லாம் தேவாலயத்துக்கு போனார். படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழைய முறைமைகள் தான் அவர் நடமான நாள் இருக்கு. அதெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா அந்த பிரேக் பண்றாரு, அந்த சட்டத்திட்டங்களை பிரேக் பண்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு இவர் முடிவா இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் 613 நீ செய்ய முடியாது அப்படின்னு நான் செஞ்சிடறேன். இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஈஸி பார்த்தீங்களா? ஒரு குற்றவாளி கூண்டுக்கு ஒரு என்னது தூக்கு தண்டனைக்கு போகிற கீழே நிற்கிற இடத்துல இருந்து உங்களை என்னையும் தள்ளிட்டு அந்த இடத்துல அவர் போய் நின்றுட்டாரு. அல்லேலூயா. எதிரடையாகவும் என்ன 14 வாசிங்க. எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த. என்ன விரோதம்? கட்டளைகளால் நமக்கு விரோதம். என்ன கட்டளை அது சொல்லுங்க? கட்டளைகளால் நமக்கு விரோதமானது என்ன? நீ இதை நீ செய்யலைன்னா உனக்கு பெனாலிட்டி, உனக்கு பனிஷ்மெண்ட். இதை நீ செய்யலைன்னா உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? பனிஷ்மெண்ட். அன்றைய நாளுடைய பனிஷ்மெண்ட் என்ன? ரோம சாம்ராஜ்யத்தில் பனிஷ்மெண்ட் என்ன? தூக்கிலிடுதல். அல்லேலூயா. ரோம இதுல சரி, இயற்கை ரீதியில் அந்த நாள்ல பனிஷ்மெண்ட் கல்லெறிந்து கொள்றது. ஹலோ, என்னதுங்க? எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? உடனே ஒரு விபச்சாரியை கண்ட உடனே அவன் மேல எல்லாரும் என்ன செய்யறானுங்க? அப்ப இந்த முறைமையின் படி அப்ப ஒரு தவறை வந்து அந்த தவறை தான் பார்ப்பாங்க. பொய் சொல்ல வேண்டாம்னு இருக்கு இல்ல கட்டளை இல்ல. இங்க யாராவது பொய் வந்துகிட்டே இருக்கன்ட்டு அப்பதான் பெட்டை விட்டு எழுந்து பல் தேய்ப்பாங்க. ஏதோ கார்ல உட்காந்துட்டேன்னு வாங்க. சரிங்களா? பொய் சொல்ல வேண்டாம்னு இருக்கு பாருங்க. ஜீசஸ் ஃபாதர் காட் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. எல்லா கையெழுத்தையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு வேணா பொய் சொல்லலாங்கிறதுக்கு அவரு லைசன்ஸ் வாங்கி தந்தாரா? இப்ப பாட்டு பாடின பாருங்க. அவரோட பழகுனா அவருடைய சுபாவம் வந்துடும். அவர் பொய் சொல்லிட்டு இருக்கிறாரா? திருடிட்டு இருக்கிறாரா? சொல்லுங்க. ரொம்ப நல்லா கவனிங்க இந்த மெசேஜை. இந்த நிக்கோதேமு குறித்து நமக்கு பேசுற வார்த்தைகளை ரொம்ப நல்லா உள்வாங்கி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 613 கட்டளைகளையும் நமக்கு எதிரடையா இருக்கிறதையும் விரோதமா இருக்கு, அதை நம்ம செய்யவே முடியாததான் இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? அந்த கையிலான் எழுதப்பட்ட கையெழுத்து, இந்த 5 சேர்ந்த தோராவினுடைய கையெழுத்து என்ன பண்ணிட்டாரு? குலைத்து. அவர் என்ன இருக்கு பாத்தீங்களா? நடுவில்னா என்ன அர்த்தம்னா அதுதான் நடுவில் வைக்கிறதுன்னா என்ன? பிரையாரிட்டிஸ் பண்றது. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. அப்பா, யார் அந்த சிலுவைக்கு போனவர்? ஜீசஸ். அவர் ஆணி அடிக்கிறதுக்கு பிசாசு கொண்டாட்டமா இருந்தா. அப்ப இவர் ஏன் ஃபாதர் காட் அப்படியே கண்ணு காணாம இருந்தாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமா நீங்கட்டும்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு வியாகுலம் வந்துச்சுன்னா அதை எதுக்குன்னா அந்த கையெழுத்து ஆணி அடிச்சாதான் நீ அதிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஏதோ குட் ஃப்ரைடே, ஏதோ ஒரு ஈஸ்டர், ஏதோ ஒரு பிறப்பு கிறிஸ்துமஸ் நினைக்கிறோமே, புரியுதா உங்களுக்கு? அதை நடுவில் இராதபடி எடுத்து அந்த கையெழுத்து குளித்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி செலுத்தினார். எவ்வளவு பெரிய சிலுவையில வந்து உங்களுக்கு எனக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு அவரு. இப்போ வந்து இவர் இந்த சாப்டர் ஜான் காஸ்பல் 3rd சாப்டர்ல இவர் தான் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவுன்றதை அடிக்கடி சீசர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பரிசேயர்களுக்கு என்னங்க, பரிசேயர்களுக்கு இந்த ஒழுங்கின்படி இவங்க நடக்கல இந்த குரூப்னு அவங்களுக்கு தெரியுது பரிசேயன். அதனாலதான் அவன் பரிசேயர்கள் வந்து ஜீசஸ் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க படிக்க சொல்லும் போது கவனிக்க சொன்னேன். நோ இங்க என்னன்னு கூப்பிடுறாரு? நிக்கோதேமு ஜீசஸ் என்னன்னு கூப்பிடுறாரு? ரபி சொல்லுங்க, ரபின்னு சொல்லுங்க. நீங்க என்னன்னு கூப்பிடலாம்? சூப்பர். நீங்க என்னன்னு கூப்பிடலாம்? அப்பான்னு கூப்பிடலாம். ஏன் இதெல்லாம் எழுதிருக்கு? ரபின்னு இருக்கிறதெல்லாம் எழுதிருக்கு. இதெல்லாம் ஏன் திருஷ்டாந்தப்படுத்திருக்கு? ஐயோ, நீ ரபின்னு கூப்பிட வேணாம். நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீ இல்ல. உன் நடுவுல இருந்த கையெழுத்தை குலைச்சிட்டாரு. இப்போ உனக்கு திரைச்சிலை 2 கீழே இருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே, கீழே இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் கிழியும். பாத்தீங்களா பைபிள் எப்படி எழுதிருக்குன்னா கீழே இருந்து கிழியில, கீழே இருந்து கிழிஞ்சா கூட சொல்லிடுவானுங்க. அது தேஞ்சி அந்த தொங்கல் வந்து தேவாலயத்தினுடைய தொங்கல் கீழே தேஞ்சி மக்கி போய் தான் அது கிழிஞ்சிச்சின்னு சொல்லிடுவானுங்க. ஆனால் காட் என்ன மேலிருந்து கீழே 2 பேர்லேருந்து பிரிஞ்சு
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது ஒரு அடையாளம். நீ எப்ப வேணாலும் உனக்கு ஓப்பன் ஹெவன் டேடின்னு நீ கூப்பிடலாம். ஹல்லேலூயா. அந்த கையெழுத்தை குலைத்தார், நமக்கு விரோதமா இருந்தது. இதெல்லாம் இவன் வந்து he is a religious leader. Who is the religious leader here? Nicodemus. அவன் யூதன், பரிசேயன். அவர் என்னன்னு கூப்பிடுறான், ஆனா அவனுக்கு மட்டும் தெரியுது. இப்போ சிலர்லாம் கூட ரிலீஜியஸ் லீடரா இருக்கும்போது சிலருக்குலாம் தெரியும் பாருங்க என்னன்னு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியல. இப்போ நாங்கள்லாம் லுத்தரன்ல இருக்கும்போது, நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது நான் சொல்கிறேன், இங்கே லுத்தரன் சர்ச் இருக்கான்னு இந்த ஒய்எம்சிஎல் வந்து தங்கினேன். நான் குரூப் 1 ஆஃபீஸராக ட்ரான்ஸ்ஃபரில், சரியா, இந்த ஒய்எம்சிஎல் தங்கினேங்க. அப்போது தினம் பைபிள் படிப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, தினம் பைபிள் படிப்போம், தினம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். ஆனால் ஆவியானவரை பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அந்த சபையிலையும் சொல்லிக் கொடுக்கல. காட் நேராக அந்த ஒய்எம்சிக்கு போகும்போதெல்லாம் நன்றி சொல்லுவேன். அந்த இடத்துல பைபிள் எடுத்து ரோமரை என் கை மேலே கையை வச்சு ரோமர் 9ஆம் அதிகாரத்தை 15-16 பைபிள்லேருந்து மேலே காமிச்சார். சொல்லியிருக்கேன் இதனா சொன்னதில்லை. அது ஒரு டெஸ்டிமனி, கிரேட் டெஸ்டிமனி. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அம்மா இங்கே ஏதாவது லுத்தரன் சர்ச் இருக்கான்னு அந்த ரூமில் கேட்குறேன் நான். இந்த வாரம் நாங்கள் போகிற சர்ச்சுக்கு வாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா. அவள் வந்து பார்வதின்னு ஒரு ஹிந்து கேளுங்க, வெஸ்டி ஸ்கூலில் படிக்கிறா, அங்கே தங்கியிருக்கிறா. வெஸ்டி ஸ்கூல் பக்கம் பாருங்க போய் கேட்கும்போது சொல்கிறா, இந்த வாரம் நாங்கள் போகிற சர்ச்சுக்கு வாங்க, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு டிஎல்சியை கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னு சொன்னேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முதல் பெல்லுன்னு ஒன்று அடிப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்கு 10 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ எங்கள் அம்மா அடுப்பு ஊதுறதை எடுத்துக்கிட்டு வருவாங்க. யார் லேட்டாக குளிக்கிறவ யார் இன்னும் வருவாங்க. இன்னைக்கு நடவு இருக்குது இல்லை, அவள் குளிச்சுட்டு இருந்தா அதனால் நான் லேட்டாக ஆகிறேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஊதாங்கல் எடுத்துக்கிட்டு வந்து போடுவாங்க. சர்ச்சில் 2ஆம் பெல் அடித்த உடனே அங்கே உட்காந்துடணும். 3ஆம் பெல் அடித்த உடனே உபதேசியார் ஆரம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்குங்கிற இதில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் புரியுதுங்களா? அதனால சர்ச்சுக்கு போகலன்னா, நம்ம சர்ச்சுக்கு போகலைன்னா பெரிய பாவம் வந்துருன்ற மாதிரி நினைச்சோம். சர்ச்சுக்கு போகலைன்னாலே அது ஒரு பெரிய பாவங்கிற அளவுக்கு நாங்கள் போதிக்கப்பட்டோம் பாருங்க. அதனால நான் இந்த டிஎல்சி சர்ச் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ரொம்ப ஸ்மார்ட் அந்த பொண்ணு சொன்னா, இந்த வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. சரி, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா போகலைன்னா அவள் சொல்கிறா, எனக்கு தெரியல, இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறோங்கிறா பாருங்க ஸ்மார்ட்டா. ஏன் அங்கே தான் போவீங்களான்லாம் கேட்காம, அதான் உம்மோடு நான் பழகணுமேனா இப்படி தான் பழகணும், ஏன் அங்கே தான் போவீங்களா, இங்கே வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லாமல், இந்த வாரம் வந்துருங்க, அடுத்த வாரம் அங்கே கண்டுபிடிச்சி தரோன்னு சொன்ன உடனே நான் போகிறேன். போனால் அந்த பொன்னகரில் பாஸ்டர் ஜேக்கப் சர்ச் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ பெரிய டெஸ்டிமனி தெரியுமா இதெல்லாம். அது என்னுடைய லைஃப்லேயே ஒரு கிரேட் டெஸ்டிமனியாக இருந்தது பாருங்கள். அங்கே போகிறேன், எல்லாரும் சிரித்த முகமாக இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. என்னங்க அப்போ பாருங்கள், அந்த பையன் ஒருத்தன் டெஸ்டிமனி சொல்லிட்டு இருக்கான். டெஸ்டிமனின்னு நான் போன சர்ச்சில் நான் கேட்டதே கிடையாது. கை தட்ட மாட்டேன், எந்திரிக்கலாம் எந்திரிக்கலாம், உட்காரலாம், காணிக்க நேரம் ஒருத்தர் காணிக்க, வேத வாசிப்பு இன்னொரு வாசிப்பாங்க. இப்படி தான் ஒரு மொனோட்டனஸாக நடக்கும். வெரி ஃபஸ்ட் இத்தனைக்கு நான் ஜீசஸ் கால்ஸு தினகரங்கள் ஏசு அழைக்கிறாரு ரேடியோலலாம் நாங்கள் கேட்போம். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனால் அங்கே போகிறேன், அங்கே போனால் இது ஒரு ரொம்ப லாங் டெஸ்டிமனி. அந்த டெஸ்டிமனிக்கு இப்போ டைம் இல்லை, ஏன்னா மெசேஜ் நிறையா இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறது என்னென்னா, அங்கே நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, இவங்ககிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட கிடையவே கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்ககிட்ட இருக்கிற ஒன்று நம்மகிட்ட இல்லை. அது எப்போ தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊதாங்குள்ள அடி வாங்கின பாருங்க, என்னது இது? ரொட்டீனாக சில ஒழுங்காக கற்றுக்கிறவங்களுக்கு அங்கே போகும்போது, ஆடாடா இவங்களுக்கு இப்படி இருக்கே, நமக்கே அப்படி இல்லை அப்படின்னு தோணும். பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், பாட்டு போடுவோம், பாட்டு குடும்ப ஜெபம் பாடின உடனே 8 மணின்னு பார்ப்பாங்க எல்லாரும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு மணி நைட் 8ன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த சர்ச்சை பார்த்ததுமே இவங்ககிட்ட இருக்கிற ஒன்று என்கிட்ட இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த வாரம் அவளுக்கு அந்த பொண்ணு எனக்கு சர்ச்சு காமிச்சவளுக்கு இவ்வளோ நீட்டு முடி, பின்னுவா பின்னிக்கிட்டே இருப்பான். நான் இவளுக்கு முன்னாடி போயிட்டேன் சர்ச்சுக்கு. எந்த சர்ச்சுக்கு? அதே சர்ச்சுக்கு. அவங்கெல்லாம் லேட் கம்மர், நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். எப்படி தெரியுமா? அது என்னை கவர்ந்தது. எல்லாரும் ஒரு சந்தோஷமாக இருக்காங்க,
இவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லைன்னு அந்த வாரமே தெரிஞ்சு போச்சு எனக்கு. உடனே நான் இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் போயிட்டேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன டெஸ்டிமனி சொன்னா அது என் வாழ்க்கை எப்படி மாச்சுன்னு எப்பயாவது நான் சொல்றேன். அது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரேக் த்ரூ. ஹல்லேலூயா. இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சட்டதிட்டங்களின்படி நடக்கிறவனா இருக்கிறான். அப்போ காட் என்ன சொல்றாரு, இவன்கிட்ட சொல்றன்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவன் வந்து அந்த சட்டம் ஒழுங்குல இருக்கிறதுனால ஜீசஸ் மேல எல்லாருமே அங்க எப்படி பாக்குறாங்க, அவரை ஜீசஸ் எப்படி பாக்குறாங்க, ஒரு விரோதியா பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் தெரியுது, நான் சொன்ன பார்த்தீங்களா சர்ச்சைக்கு போனது எனக்கு ஏதோ ஒன்று இல்லைன்னு, அது மாதிரி இவனுக்கு தெரியுது இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இவர்கிட்ட. இவர் இவ்வளோ என்ன எங்கே பார்த்தாலும் போகிறாரு, மிரக்கல் பண்ணுறாரு. இதுக்கு முதல் சாப்டரில் மிரக்கல் நடக்குது பாருங்க. தண்ணி ஊற்றுறாங்க, திராட்சை ரசமாக மாறுது, கை கால் முடியாதவங்களுக்கு நல்லாவுது. இவர் ஏதோ மிரக்கலே பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு, மிரக்கல் பண்ணுறாரு. உடனே இவன் வந்து ராத்திரியில் வரான். ஏன் ராத்திரியில் வந்தான்னு ஒரு பெரிய ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிங்கன்னா, பரிசேயர்கள் வந்து இந்த மாரி ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கல்லாம் அவங்க மாய்மாலன்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம். அதனால இவனை பிடிச்சி எங்கேயாவது ஜெயிலில் வச்சிருவாங்கன்னு இந்த பரிசேயருக்கு பயம். ஹல்லேலூயா. அதனால என்ன பண்றாரு, ராத்திரியில் வராரு. கிட்டத்தட்ட நைட்டு 2 மணிக்கு வராராம். நைட்டு 2 மணிக்கு மேலே அவர் போய் மீட் பண்றாராம். பாருங்க, எல்லாம் அசர்ற நேரம். ஹல்லேலூயா. திருடம் வர நேரம். அது மாதிரி இவர் வந்து சொன்னது ராத்திரியில் வந்து, ராத்திரின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்க பைபிளில். ராத்திரியிலே வந்து ஏன் வந்து எழுதக்கூடாதா? ஏன்னா அவ்வளோ பயம் இருந்திருக்கு. ரபின்னு கூப்பிடுறாரு. ஆனால் ஒரு கண்ணு திறந்திருக்கு அவருக்கு. என்னது, இவர்கிட்ட ஏதோ ஒரு இருக்கு. அப்போ பேசுறாரு பாருங்க, தேவன் உங்களிடத்துல இல்லைன்னா என்ன சொல்றாரு பாருங்க, ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை. இந்த மிரக்கல்லாம் இப்படி செய்யறவங்க யாரா இருக்கணும்னா தேவனோட இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். உடனே அவர் சொல்றாரு, மிரக்கல் ஆமாப்பா, அப்போ கூட நான் வந்து கானாவூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, இப்படிப்பா தேவையில்லாமல் ஜீசஸ் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பேச மாட்டார். தேவையானது தான் பேசுவார். அதுவும் தொணதொன்னு பேச மாட்டார். நீங்கள் பைபிளில் இப்போ ஜீசஸ் பேசினார்னா மணிக்கணக்கு ரொம்ப லிமிட்டாக பேசு. ஒரு மனுஷனாக நடக்கிறனால இப்படிலாம் பேசிக்கிறார். அப்போ வந்து சொல்கிறாரு பாருங்க, என்ன அழகாக சொல்கிறாரு. மிரக்கலை பற்றி அவன் கேட்கும்போது, மிரக்கலை பற்றி இவர் என்ன செய்யல, அவர் டாபிக் என்ன, மிரக்கல். ஆனால் மிரக்கலை பற்றி என்ன செய்யல, பேசலை. அதுக்கு என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு. எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தான் அவருடைய பிரதானம். நம்ம ரொம்ப நாள் வந்து கிங்டம் ஆஃப் காட்னு எடுத்துக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. அவர் ஃபர்ஸ்ட் எதை, ஒரு பரிசேயன், ஒரு ரிலீஜியஸ் லீடர், ஹி நோஸ் எவ்ரி லாஸு, நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடித்தவர், ஆதியாகமத்திலேருந்து உபாகமத்து வரைக்கும் ஒப்பிக்கக்கூடியவர், எல்லாம் தெரிஞ்சவர். ஆனால் அவருக்கு தெரிய வேண்டியது தெரியல. ஹலோ, அவருக்கு என்ன தெரியல, எது தெரியணுமோ தெரியல. அதுதான் சொல்றார், கிங்டம்ங்கிறது உனக்கு தெரியலையப்பா, நீ கிங்டத்துக்குள்ள வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறாரு. அப்ப கிங்டம்னா நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் செத்த பிறகு அடக்கம் பண்ணி இங்க ஃபியூனரல் நடக்கிறதுக்குள்ள நம்ம தேவனிடத்துல போய் அங்க போய் சேர்றதான்னு இல்லை. நான் படிச்சு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குது. ஹெட், பாடி, ஸ்பிரிட் ஆஃப் காட் அண்ட் ஜீசஸ் சேர்ந்து நீங்க நடை போடும் பொழுது நீங்க செய்யற செயல்கள்லாம் கிங்டத்தோட ரிலேட்டடா இருக்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இப்படிப்பட்டவங்க மரிக்கும் போது அங்க போறது. ஹல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போறது ஒண்டிதான் இல்ல, மரிச்ச பிறகு அங்க போறது இல்ல. அந்த பரலோக ராஜ்யம் இங்கே ஆயிடுது, இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது உங்க மூலமா. அப்படி வாழ்றவங்க தான் ஒரு நாள் மரிச்ச பிறகு அங்கே போறது. அப்ப மறுபடியும் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆமென். இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. மறுபடியும் பிறந்திருக்கீங்க தானே? நிக்கோதேமு அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவேன்னு சொல்லல, மெய்யாகவேன்னு 2 தடவை சொல்றாரு பாருங்க. வெறுமனே சொல்லியிருந்தாலே முக்கியம், ஆனா 2 தடவை சொல்றாரு. அதுக்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன், வாசிங்கரிட்டா. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். நல்ல கேள்வி இல்ல?
எப்படி இவ்வளோ பெருசாக இருக்கிறேனே நான் இன்னொரு தடவை போய் எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே நான் போக முடியுமா? இன்னொரு தடவை நான் பிறக்கணும்னா இன்னொரு தடவை எப்படி எங்கள் அம்மா பெற்றெடுக்க முடியும் என்னன்னு கேட்குறது ஜென்ரல் கொஸ்டின், கரெக்டான கொஸ்டின். இவ்வளோ பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு டெலிவரி ஆன பிறகு ஒரு பச்சை குழந்தை பிறந்த பிறகு கூட இன்னொரு தடவை அது உள்ளே அனுப்பவே முடியாது. ஹலோ, முதிர் வயதாக இருக்கும்போது மட்டும் கிடையாது, எப்பயுமே அனுப்ப முடியாது. ஒன்ஸ் டெலிவர்ட் இஸ் டெலிவர்ட். அப்போ அவர் எதை சொல்கிறாருன்னு கூட அவன் ஒரு ரிலீஜியஸ் லீடருக்கு தெரியல. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துலயும் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்றாரு. அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிறது என்ன? இதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன? பேப்டிசம். இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து ஒரு மனுஷன் வந்து ரெண்டா பிறந்து, இப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்னு சொல்கிறாரு. அது அப்போ எதை குறிக்குது? சரி, வேற என்ன சொல்கிறீங்க? வாட்டர்னா வேர்டு. ரெண்டாவது டைம் பிறக்கிறது, அதான் இப்போ மறுபடியும் பிறக்கிறது. நான் என்ன கேட்குறேன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் எழுதியிருக்கிறாரே, ஜீசஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஜீசஸ் இம்மர்ஷன் பேப்டிசம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜீசஸ் அண்டு, அதில் எங்கே ஜீசஸ்ங்கிறத எதை கொண்டு வருவீங்க? ஹோலி ஸ்பிரிட்டுங்கிறத எதை கொண்டு வருவீங்க? ஜலம்னா ஆவியானவர், கரெக்டு. அதுதான்டா நான் என்ன கேட்குறேன், ஜலத்தினாலும் ஆவியினாலும் ரெண்டு தடவை சொல்கிறாருல, அதாவது பிறப்ப மறுபடியும் பிறப்புன்றாரு. ஒரு தடவை பிறந்துட்டோம் நம்ம, அவன் பிறந்துட்டான், அவனுக்கிட்டேருந்தே வருவோம். நிக்கோதேமு ஒரு தடவை பிறந்த, ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்கிறீங்க. இங்கே ஜீசஸ் வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்ன்றது வந்து சொல்கிறாருல்ல வாட்டர் பேப்டிசத்தில், ரினியூவல் ஆஃப் த ஸ்பிரிட். இப்போ எப்படி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. பைபிளுக்குள்ள ஒரு உள்ள வசனத்திற்குள்ள அர்த்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் திருமறைன்னு பேர். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜலத்தினால ஆவியினாலங்கிறது பேப்டிசம், தண்ணியில கொண்டு, ஜலங்கிறதுனால தண்ணியில கொண்டு, அப்படிதான் நமக்கு தெரியுது இல்ல? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எப்படி இதை வந்து ரெவலேஷன் எப்படி கிடைக்கணும் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்று மெய்யாக. இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சா? ஆனால் ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிறது தான் இங்கே கான்ட்ராடிக்டரே ஒருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, பேப்டிசம் எடுக்கணுன்றது தான் அங்கே சொல்றாருன்னு தெரியுது. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்றேன் நான். இங்க அவர் கோட் பண்ணும்போது என்ன சொல்றாரு, ஜலத்தினாலும்னு ஒரு இது போட்டு அடுத்து ஆவியினாலும் இருக்கு இல்லையா? அடுத்து பாருங்க, அடுத்த வசனம் 5. ஒரு ரெண்டாவது தடவை பிறக்கிறது ஒண்ணு இருக்கு, அவர் சொன்னாரு முதல் தடவை பிறக்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிறது, ஜலத்துல பிறக்கிறதா மாமிசங்கிறாரு. ஹலோ, ஒரு மனுஷன் ஜலத்துல பிறக்கிறான். எப்படி பிறக்கிறான் ஜலத்துல? ஆஹா, இல்ல, நேச்சுரல் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ளேயேன்னு இருக்கிற பிள்ளை பிறக்கும் போது கவனிங்க, அந்த ஜலத்தோடயே பிறக்குது. பனிக்குடம் உடையுது, இதெல்லாம் காட் கிரியேட் பண்ணது. இந்த இங்க இருக்கிற யாருமே எங்க அம்மாவுக்கு இது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஜலத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறது முதல் பிறப்பு. அல்லேலூயா. அது என்னது? மாமிசத்துல பிறக்கிறது, ஜலத்துல பிறக்கிறது. மாமிசத்துல பிறக்கிறது எப்படி சொல்றீங்க பாருங்க, பின்னாடி எழுதுறாரு பாருங்க, ஜலத்தினாலும் ஆவினாலுங்கிறது. உடனே அந்த ஜலத்தை கொண்டு வந்து எதுல வைக்கிறார்? மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து ஜலத்தினாலும் ஆவினாலுங்கிறதுக்கு ஆவியினால் பிறக்கிறதுனால ஆவியில பிறக்கணுங்கிறது இருக்கிற எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஜலத்துல பிறக்கிறது எதை மீன் பண்ணுது? மாமிசத்துல. தயவுசெய்து புரியுதா உங்களுக்கு? ஜலத்துல பிறக்கிறது எது? மாமிசத்துல பிறக்கிறது. இப்போ ஜலத்துல பிறக்கிறதுனா நம்ம போயிட்டு எங்கேயோ போய் தண்ணியை தெளிக்கிறாங்க, இல்லைன்னா தண்ணியில் அமுக்குறாங்கங்கிற மீனிங் ஜலத்துலங்கிறது கிடையவே கிடையாது.
எல்லாருமே நம்ம மாமிசத்துல பிறக்கிறோம்ல, அது ஜலத்திலிருந்து தான் வழிஞ்சு பிறக்கிறோம். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமே கிடையாது. அதுதான் என்ன பிறப்பு? முதல் தடவை ஒரு தடவை பிறந்துட்டோம். ஆனா அந்த பிறந்தவங்களுக்கு சொல்றாரு, அந்த ஜலத்தினால நீ பிறந்தி, அது மட்டும் இல்ல, ஜலத்தினாலும் நீ அதுல பிறந்துட்டேன்னா, மாமிசத்துல நீ பிறந்தனா கட்டாயமா இன்னொன்னு நீ பிறந்தே ஆகணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. பிறக்காதவங்களுக்கு இது கிடையாது, பிறந்தவங்களுக்கு பேசுற வார்த்தை இது. மாமிசத்துல பிறந்தாச்சு. மாமிசத்துல பிறந்த எல்லாருமே ஒரு ஃப்ளூயிடுக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம இருந்தோம் தெரியல உங்க எல்லாருக்குமே. இப்ப பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தண்ணி இருக்குது, அதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குது, அந்த தண்ணி அதை சூழ்ந்து இருக்குது. ஒரு சாக்குக்குள்ள இது இருக்குது, பேபி இருக்குது. அந்த தண்ணி தான் அதை என்ன பண்ணிக்குது? தாங்கிக்குது, பாதுகாத்துக்குது, எல்லாத்தையுமே கொடுக்குது. அல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அல்லேலூயா. ஃப்ளூயிடு கம்மி ஆயிடுச்சுன்னு என்ன சொல்றாங்க? ஃப்ளூயிடு கம்மி ஆயிடுச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா சீக்கிரமா பிள்ளை எடுக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பிறப்புக்கு, மனுஷனா பிறக்கிற எல்லாத்துக்குமே எது ஃபர்ஸ்ட் பிறக்கிறதுக்கு அத்தியாவசியமா இருக்குதுன்னா அந்த ஜலம். அந்த ஒரு பிறப்பு நீ பிறந்துட்ட மாமிசத்துல, அதுதான் மறுபடியும் பிறக்குதல்னு சொல்றாரு. மறுபடியும் பிறக்குதல்னு அதுக்கு தான் சொல்றாரு. ஒரு தடவை பிறந்தது எதுல? மாமிசத்துலங்கிறத விட நல்ல ஆன்சர் என்ன? ஜலம்னு சொல்லுங்களேன். ஒரு தடவை பிறந்தது எதுல? அதனால நீங்க தண்ணியில கொண்டு போய் முழுக்குறாங்களே, அந்த ஜலன்ற மீனிங் கிடையாது. அதுக்கு அது வேற அர்த்தமும் இருக்குது. ஆனா முதல்ல பிறக்கிறது காட் எதை மீன் பண்றாருன்னா மாமிசத்தை. நீ மாமிசத்துல பிறந்தது, நீ ஜலத்துல இருந்து வெளியில வந்துட்ட. அதோடய நீ வாழ முடியாது, நீ ஆவியில பிறக்கணும். இந்த மூக்கு மொழியோட பிறந்ததுக்கு ஒரு காரணம் பெற்றோர், அதன் மூலமா நீ பிறந்துட்ட. ஆனா நீ ஆவியில பிறந்தாதான் இந்த உலகத்துல நீ சரியா வாழ முடியும். மிரக்கலை கேட்கிற இவர் என்ன கேட்டாரு? தேவனோட நீங்க இல்லைன்னா இந்த மிரக்கல்லாம் பண்ண முடியாது. இப்ப மிரக்கலுக்கு முன்னாடி எது அவசியமா இருக்கிறது? ஒரு மிரக்கல் வேணுமா? மிரக்கல் டூயரே வேணுமான்னு கேட்கிறாரு இங்க. மிரக்கல் மட்டும் உனக்கு வேணுமா? மிரக்கல் டூயரே உனக்கு வேணுமா? மிரக்கல் டூயர் யாரு? காட். காட் இந்த என்னவா இருக்கிறாரு? இங்க ஆவியா இருக்கிறாரு. அப்படி ஜலத்துல பிறந்துட்ட, ஆனா நீ ஆவிலையும் பிறக்கணுங்கிற. புரியுதா நான் பேசுறது? ஜலத்தினாலுங்கிறது கொண்டு போய் காவிரியில இறக்குறது இல்ல, பிதா குமார் அதை மீன் பண்ண கிடையாது. காட் ஒரு தடவை நீ பிறந்தது மாமிசம். அதனாலதான் சொல்றாரு மாமிசத்தில் பிறப்பது மாமிசமா இருக்கும்னு கோட் பண்றாரு. ஜலத்தினாலும் ஆவினாலுங்கிறது, ஜலங்கிறது எதை மீன் பண்றாரு? மாமிசத்தை மீன் பண்றாரு. ஆவினால் பிறக்கிறது என்ன? கர்த்தருடைய ஆவியில நீ பிறக்கணுங்கிறார். இப்ப இவன் எந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கான்? ஜலத்துல பிறந்துட்டான், மாமிசத்துல பிறந்துட்டான். அப்ப இன்னொரு ஸ்டேஜுக்கு இவன் தள்ளப்படணும்ன்றதுக்கு இங்க சொல்றாரு. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்ப உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்போ ஜலம் என்பது மாமிசத்தை குறிக்கிறது, ஆவி என்பது ஆவியினால் என்பது பரிசுத்த ஆவியில மறுபடியும் பிறக்கிற குறிக்கிறது. ஏன்னா காட் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? ஒரு நல்லா கவனிங்களேன். இப்போ ஒரு பூனையும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் இல்ல? ஒரு பூனை இப்போ இதுலலாம் பார்க்குறாங்க, ஆட்டுக்குட்டி போய் அங்கே போய் உட்காருது வைக்கிறது இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறாங்க. இயற்கை ரீதியில் ஒரு நாயும் ஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு பூனையும் ஃப்ரெண்டாக இருக்கும். நம்மளுடைய இனம் என்ன இனம்? காடு தான் நம்முடைய சோர்ஸு. நம்ம யாருடைய இமேஜில் வந்திருக்கோம்? காட்ஸ் இமேஜில் வந்திருக்கோம். யாருடைய லைக்னஸ்ல இருக்கோம்? திடீர்னு ஒரு நாய் மியான்னு கத்தாது இல்லை? கத்துமா? இல்லை ஒரு பூனை பார்க் பண்ணுமா? குலைக்குமா? ஏன்? அதோட இனம், அதோட லைக்னஸ். இனத்தை சேருன்றாங்க பார்த்தீங்களா? அந்த இனத்துக்குரிய குணாதிசயங்கள் தான் வெளிப்படும். ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டா பூனைக்கு வால் ஆடாது, நாய்க்கு ஆடும். புரியுதுங்களா? அதெல்லாம் அதோட லைக்னஸ். அது தாயினுடைய இது அப்படியே இருக்குது, அந்த பிள்ளைக்கு அது வந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு என்ன முக்கியமா இருக்கு கவனிங்க. நான் ஆவியா இருக்கேன். இப்ப நடமாடினாலே இவர் சொல்றாரு பாரு, நான் போய் ஒரு தியேட்டர் ரோல் அனுப்புவேன். அவர் யாரா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஒரு தியேட்டர் ரோல் அனுப்புன்றது யாரை மீன் பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை. அதனாலதான் சிலுவைக்கு போன பிறகும் 40 நாள் இங்கே இருந்து எல்லா டீச்சிங் கொடுக்குறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரதுக்கு நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அதுதான் இந்த நிக்கோதேமுக்கு சொல்றாரு. ஆவியினால் பிறக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துல. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியினால் பிறக்கிறது, மாமிசத்துல பிறந்த பிறகுதான் ஆவியினால் பிறக்க முடியும். அதனாலதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் எழுதப்பட்டிருக்கு.
ஒரு பிள்ளை பிறந்த உடனே அது ஆவியில வரவே, அதில் பிள்ளையை நீங்க மறுபடியும் பிறக்க வைக்க முடியாது. சொல்லுங்க, ஒரு குழந்தைய மறுபடியும் பிறக்க வைக்க முடியாது. அப்போ பிறக்க வைக்க ஏன் முடியாது? அப்ப நம்ம ஜலத்துல எடுத்து எடுத்து இப்படி வச்சா கூட என்ன செய்ய முடியாது, அது ஆவியில வராது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியர்களை நிதானிக்கிறான்ற ஒரு மைண்ட் செட் வந்த பிறகுதான் அவங்க ஆவிக்குரியவர்களா மாற முடியும். ஆவியில பிறக்கிறது குழந்தையில பிறக்க முடியாது. சொல்லுங்க, ஆவியில ஒருத்தவங்க பிறக்கணும்னா அவங்க மைண்ட் செட், அவங்க சோல்னா என்ன, பாவம்னா என்ன, அல்லேலூயா, அவங்களுக்கு என்ன அந்த அறிவு இருக்காது. சரியா? மறுபடியும் பிறக்கிற அனுபவங்கிறது வேறுபட்டது. அல்லேலூயா, அது வேற. நான் சொன்ன பாருங்க, நாயும் அதோட இனம், பூனையும் ஒரு இனம் மாதிரி காடும் நீங்களும் ஒரு இனம். அல்லேலூயா, அந்த இனத்தோட நீங்கள் நானும் சேர்ந்தவங்கன்றதுக்கு தான் மறுபடியும் பிறக்கணும். நான் கர்த்தர் சொல்ற, நான் ஆவியா இருக்கிறேன், என்னை தொழுது கொள்வோர் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஆவியோடு உண்மையோடுனா இப்ப மறுபடியும் பிறந்தீங்கன்னா நீங்க எதுலதான் பிறக்கணுங்கிறாரு, ஆவியில பிறக்கணும். அப்ப தண்ணிலன்னு எல்லாரும் புரிஞ்சு வச்சுங்களேன். நீங்க நான் எல்லாருமே தண்ணியில கொண்டு போய் முழுகடிக்கிறோம்ல, அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் எழுதப்பட்டிருக்கு. நம்ம மைண்ட்ல உட்காந்துருச்சு. பார்த்தீங்களா, உட்காந்துருச்சா இல்லையா? அதுதான் நம்ம வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க கூட நம்ம என்ன பண்றோம், அதை கோட் பண்றோம். ஏன் அப்படிலாம் வந்து ஜீசஸே வந்து கடல்ல இதுல யோர்தான்ல இறங்குறாரு. ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வந்து, இல்ல ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து ஜீசஸ்க்கு தெளிச்சாங்களா? சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் பைபிள்ல பேசுங்க இருக்கா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்ப ஜீசஸ் வந்து என்ன செய்யறாரு? ஜான் த பேப்டிஸ்ட் கிட்ட வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப என்ன, ஞானஸ்தானத்தை வந்து தண்ணியில தான் கொடுக்கறதுனால நாங்க ஜலம்னு நினைச்சுக்கிட்டோங்கிறது தப்பு கிடையாது. ஆனா மாமிசத்தை சொல்லும் போது ஜலத்தினாலும், ஆவியில சொல்லும் போது ஆவியினாலும். ஜலத்தினாலும் ஆவியினாலுங்கிறது, ஒரு தடவை நீ மாமிசத்துல பிறந்துட்ட, இன்னொரு பிறப்பு இருக்கு, அதனாலதான் அதுக்கு பேர் மறுபிறப்பு, born again. இப்போ ஃபர்ஸ்ட் born என்ன, அது ஃபர்ஸ்ட் பிறந்தது ஜலத்துல, அம்மா வயிற்றுல பிறந்திருக்கும், அவ்வளவுதான். ரெண்டாவது இப்ப யார் மூலமா பிறக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமா பிறக்கணும். ஆமென். அப்ப பேப்டிசம்ங்கிறது உண்மை. ஏன் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இது பண்றோம்? ஏமா, அதனாலதானே ஜலத்தினாலும் நாங்க நினைச்சுக்கிட்டோன்றீங்க. தண்ணிக்குள்ள போயிட்டு என்ன செய்யறாங்க? உங்களை தண்ணியில வந்து உங்களை இப்படி முழுகடிப்பாங்க, இப்படி. அல்லேலூயா. அப்புறம் அப்படி எழுந்திருப்பாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கேட்டேன். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர்லயும் ரொம்ப அழகா இருக்குது. 2ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். அல்லேலூயா. அவரோட கூட, யாரோட கூட? இப்ப நீங்க ஞானஸ்தானத்துக்கு உங்களுக்கு வழி நடத்தி நீங்க போய் அந்த இது காவேரியிலையோ தொட்டிலையோ எங்கேயோ போய் உங்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் மற்றவங்கிட்ட சொல்லுங்க. நீங்க இது வந்து ரொம்ப சத்தியமான, எவனும் சத்தியத்தை கேட்கிறான்னு எழுதப்பட்டிருக்கு. சத்தியத்தின்படி நடக்கணும். நம்ம தெரியாம நடந்தாலும் கூட மற்றவங்களுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது அவரோடு கூட நீங்க என்ன செய்யப்படுறீங்க? அப்ப அங்க அவர் எங்க வந்தாரு? ஒரு ஊழியக்காரங்க தான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. யாரை பத்தி பேசுவாங்க? இயேசு குறித்து பேசுவாங்க. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது எதுக்காக? இயேசு எதுக்காக? உயிர்த்தெழுதற்காக. இந்த மரணத்தை ருசிச்சது எதுக்காக? நம்ம மரணத்தை ருசி பார்க்கிற மட்டும், நம்ம பாவத்துக்காக மரித்தார். அப்ப உங்களை கொண்டு தண்ணியில அடக்கம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அதோட சைன் அப்படின்னா, உன் பாவத்துல நீ மரிச்சிட்ட. திருப்பி எழுந்து அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்காமா? அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும். அப்ப நீங்க எழுந்திருக்கிறீங்கல்ல, அது எதுல எழுந்திருக்கிறீங்கன்னா ஆவியில நீங்க எழுந்திருக்கிறீங்க. பாவத்துக்கு மரிச்சாச்சுனாலே அடுத்து இன்னொரு லைஃப் தான். அது என்னதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவியிலே எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆவியோட டவுட் இருக்காது? ஆவியில நீங்க உங்க ஞானஸ்தானத்தை கொடுத்து இப்படி எடுக்கும்போது நீங்க யாரோட எந்திரிச்சிருக்கீங்க? ஜீசஸ் கிறிஸ்து இப்ப என்னவா இருக்கிறாரு? அப்ப நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. ஆவியோடு அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள்.
அப்ப நீங்க மாமிசத்திலையும் பிறந்துட்டீங்க, ஆவியிலையும் பிறந்துட்டீங்க. சரி, நான் கேட்ட ஆண்டவரே, இந்த ஜலத்துலங்கிறத நான் இவ்வளவு நாளும் நான் ஞானஸ்தானே நினைச்சிட்டு இருந்தேனே, ஏன் இந்த ஜலத்துல இல்லாம வேற எதுலயாவது நீங்க செய்யக்கூடாதா? ஹலோ, இந்த கேள்வி கரெக்டாமா? என்ன நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் ஏன் இந்த ஜலத்தினாலன்றதை நான் இவ்வளோ நாளும் பேப்டிசம் தான் டாடி நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு நான் கேட்கும்போது, ஒரு புதுசாக பிறக்கிற எல்லாமே எதுலேருந்து பிறக்குது தெரியுமா உங்களுக்கு? எது ஆண்டு பிறப்பித்தாலும் எதுலேருந்து பிறப்பிக்குதுன்னு தெரியுமா? நிஜமா தெரியுமா? தெரியாத? ஆதியாகமத்துக்கு வாங்க, ஜெனிசிஸ்ல பாருங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இதெல்லாம் தண்ணியில் இருக்கு, அதனால தண்ணியை பிறப்பித்திருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். ஆனா அடுத்தது பாருங்க, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜன்மிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இவருங்க பறவைகள் கூட எதுல ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு? ஜலத்துல. ஜலத்துல. அப்போ ஒரு ஒரு சிருஷ்டிக்க, அதனாலதான் ஜலங்கிறது பரிசுத்தாவியானவருக்கு சமமா இருக்குது. ஜலங்கிறது கிரியேஷனுக்கு மூலப்பொருளா காட் யூஸ் பண்ணிருக்கிறார். திருவசனத்தையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? வசனம் எஃபிஷியன்ஸ் 5ல நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. பாத்தீங்களா? அந்த திருவசனத்தை எதோட கம்பேர் பண்றாருன்னா வாட்டரோட. திருவசனத்தை எதோட கம்பேர் பண்றாரு? தயவுசெய்து புரியுதா? தண்ணி தான் உன்னை பிறப்பிக்குது, தண்ணி தான் ஒன்றை. அப்போ எல்லாம் அவர் கிரியேட் பண்ண அனிமல்ஸ் எல்லாமே, இப்ப செடி வளர்றதுக்கு என்னதான் ஊத்தணும்? ஒரு திராட்சரசம் மாத்துறதுக்கும் என்னதான் ஊத்துறாரு? நம்மளுடைய பாடியில காதை தொடுங்க ஈரமா இருக்கும், மூக்கை தொடுங்க ஈரமா இருக்கும், வாயை தொடுங்க ஈரமா இருக்கும், கண்ணை தொடுங்க ஈரமா இருக்கும். பாடியே வாட்டர் கண்டென்ட்ல தான் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் வந்து தண்ணியோட தான் இத்தனை % ஆஃப் வாட்டர் கண்டென்ட் அதுல இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் தண்ணி குடி தண்ணி குடின்றாங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தண்ணிங்கிறது காட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு மூலப்பொருளா கிரியேஷனுக்கு வச்சுக்கிறாரு. அதனால ஸ்திரீ தன் பிள்ளையை பிறக்கும் போது ஜலத்துல அந்த குழந்தையை கிரியேட் பண்ற. ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை கோட் பண்றேன்? ஏன் தண்ணியில கொண்டு போய் தான், என் கேள்வி புரியுதா? தண்ணியில கொண்டு போய் தான் அந்த பேப்டிசத்துல ஆவியில பிறக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். தண்ணியில போய் தான் நம்ம வந்து உங்களை பாவத்துக்கு மறிச்சு நீங்க நீதிக்கு படைச்சிருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமான்னா, எல்லா ஆனிமல்ஸையே நான் தண்ணியிலேருந்து தானே சிருஷ்டித்தேன். அதனால நான் ஒன்னையுமே என்ன செய்யறேன்? ஆமா, அது பாவத்துக்கு நீ மறிச்சுட்டு எழுந்திரிக்கும் போது ஆவியில எழுந்திரிக்கிற. ஆமென்னு சொல்லுங்க. புரியுதாம்மா? ஹல்லேலூயா. இந்த தண்ணி எதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கு? வேர்ட் ஆஃப் காடுக்கு அடையாளமா இருக்கு. தண்ணி எதுக்கு அடையாளமா இருக்கு? என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா என்ன இருந்தா வழியும்? தண்ணி. அது என்ன, எதுக்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கு. ஜலம் அப்படிங்கிறது நல்லா கவனிக்கணும். வசனத்துக்கும் பரிசுத்தாவிக்கும் அடையாளமா இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பிறப்பிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போனாருன்றேன். தண்ணியில இல்லாம வேற எங்கேயாவது நம்மளை வந்து மறுபடியும் பிறக்க வச்சிருக்கலாமே, அந்த முழுகடிக்கிற தண்ணிக்கு இல்லாம. அப்படின்னா தண்ணியில போய் கரைச்சி விட்டா எல்லாம் ஓடுது பாருங்க. நான் வந்து ஊழியத்துக்கு போனேன். அப்போ வந்து ஒரு பாப்பா, அக்கா பைபிள்லாம் நல்லா படிப்பேன், எல்லாம் எப்படி ஜெபிக்கிறேன் நான், எங்கேயோ போயிட்டோம் நாங்கள், நீங்கள் வந்து ஞானஸ்தானன்றீங்க, எவ்வளோ தூரம் நாங்கள் வெளியில் போட்டு தாண்டி போயிட்டே இருக்கோம், நாங்கள் எவ்வளோ பேரை நாங்கள் ஆதாயப்படுத்துகிறோம், என்னெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம், நான் ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறீங்க. ஏன்னா தெரியல, இந்த கிறிஸ்தவங்க ஞானஸ்தானத்தை எடுக்கிறதே கிடையாது. அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஞானஸ்தானம் எடுத்துருமா, நீ என்னதான் இருந்தாலும் நீ மறுபடியும் பிறக்கிறத பற்றி நான் சத்தியம் சொல்கிறேம்மா, இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்கேயோ போயிட்டோங்க்கா அப்படின்னுவாங்க. ஆனால் நான் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கண்ணு மட்டும் இந்த விஷயத்தில் திறக்கப்படல. ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும், ஏன் எடுக்கணும், ஏன் எடுக்கணும்? அவங்க என்ன கேட்டாங்க, ராயப்பர் வந்து எடுத்துக்கிறாரா? யாரு? பீட்டர் தானேங்க ராயப்பர். ராயப்பர் எடுத்து, ஏமா ராயப்பரம் உனக்காக, நான் சொன்னேன் ராயப்பரம் உனக்கு ரத்தம் சிந்தினாரு, உன் பாவத்துக்கு பரிகாரம் ஜீசஸ் தானே பண்ணார், அவர் எடுத்துக்கிறாரா இல்லை ராயப்பர் எடுத்தாரான்னு கேட்குறாங்க.
ஏசப்பா நான் என்ன சொல்றது, இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு நான் சொல்லும்போது காட் சொல்றாரு, அவன் காலை கழுவுனேன். அப்ப சொல்றாரு, ஐயோ என் காலை கழுவாதீங்க, நீங்க போய் என் காலை கழுவலாமான்னு சொல்லும்போது பீட்டரு, முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதுங்கிறாரு. அப்ப நீ முழுகி இருக்கிறடான்றாரு. அல்லேலூயா. நல்ல வேளை அந்த வசனம் எனக்கு நினைப்பு வந்துச்சு. முழுகினவன்னு ஜீசஸ் அவனை வந்து பேப்டிசம் எடுத்துட்டான்றாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் கூட அவங்க கேட்டுக்கல. ஸோ பேப்டிசம் இஸ் கன்வர்ஷன் ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி டு கிறிஸ்டியானிட்டின்றதுன்னு தெரியல. பேப்டிசம் இஸ் நியூ பார்ன் அப்படிங்கிறதும் பார்ன் எகெயின்ற அனுபவமும் தெரியல. ஹிந்துலேருந்து வந்தா பேப்டிசம் எடுப்பாங்க, முஸ்லீம்லேருந்து வந்தா, தட் இஸ் வெரி ராங். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்குமே பேப்டிசம் தேவையா இருக்கிறது. பிகாஸ் இட் இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் an act, ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். சில ரூல்ஸ்லாம் இருக்கு, அதனால பேப்டிசத்தை கொடுத்து பண்ணலாம். ஸோ இதை மாரி அவசரப்பட்டு இப்படிலாம் கொடுக்குறவங்க கடைசி வரைக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க நிலைச்சி இருக்க மாட்டாங்க. பேப்டிசம் எடுத்த உடனே, ஜீசஸ் எடுத்த உடனே ஒரு சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு போயிட்டாரா? புறாவை போல் வந்து தங்கினார்னு இருக்கு. சொல்லுங்க எப்படி இருக்கு? அப்ப நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்தா ஒரு பெரிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குள்ள பிறந்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கியே இருப்பாரு. நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்தா நீங்க குட்டி தேவன் ஆயிடுறீங்க. ஹல்லேலூயா. ஆனா சிலர் அப்படி நினைக்கிறதா இல்ல. அந்த டீச்சிங் கிடைக்காதனால சிலர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களே சூசைடு கூட பண்ணிருக்காங்க. ஏன்? சிலர்லாம் 5 வாரம் வரட்டும், ஒரு 3 மாசம் சர்ச்சுக்கு வரட்டும்வாங்க. அந்த ரூல்ஸ்லாம் போடக்கூடாதுங்க. நீங்க காந்தேகன்னு ஒரு மந்திரி இருக்கான். காந்தேகங்கிறவளுக்கு மந்திரி இருக்கான். காந்தேகங்கிற ஒரு பெண் ராஜ்யபாரியம் பண்றவளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னு எழுதப்படல. அவர் வந்து ஒரு காசா பட்டணத்தின் வழியா போறாரு ரதத்துல. இது ஆக்ட்ஸ் சாப்டர் 8ல இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவர் என்னத்தை படிக்கிறாரு? பைபிளை தான் படிக்கிறாரு. அவர் எதை படிச்சுட்டு போறாரு? நீங்க பைபிளை படிக்கிறதுனால நீங்க போனிகைனா இருக்க முடியாது. நீங்க நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்ட் நல்லவரா இருக்கிறதுனாலே நீங்க காட்லியா இருக்க முடியாது. நீங்க மறுபடியும் பிறந்துட்டதுனாலே இருக்க முடியாது. மறுபடியும் பிறக்கிற ஒரு சடங்கு மாதிரி நீங்க நினைச்சு போனீங்கனாலும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் தான் இவர் படிக்கிறார், வேற எதையும் படிச்சுட்டு போல. இந்த மினிஸ்டர் ரதத்துல போறாரு. போகும்போது காட் என்ன பண்றாரு பாருங்க, இவன் ரொம்ப நல்லவன், பைபிளை ஒழுங்கா படிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு என்ன செய்யப்படல, யாரும் சரியானதை புகட்டல, சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு பிலிப்பை அப்படியே ஆவியானவர் தூக்கிட்டு போய் அந்த ரதத்துக்கிட்ட நடக்க வச்சுட்டாரு. ரதம் முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க, ரதம் முன்னாடி போகுது, பிலிப்பு நடந்து போயிட்டு இருக்காரு. வாங்க வாங்க உட்காருங்கன்றாரு. யாரு? நீங்க படிக்கிறீங்களே, என்னன்னு புரியுதா ஏதாவது அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? பிலிப்பு கேட்கிறாரு. மினிஸ்டர் பார்த்து, மினிஸ்டர் கிட்ட எல்லாம் நீங்க போக முடியுமா? இப்போ பிஏட்ட பர்மிஷன் வாங்கணும் பாருங்க. காட் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு பாருங்க. அவனுக்கு எதுதான் அவன் ஹை லெவல்ல இருக்கான், ஆனா ஹை லெவல் டீச்சிங் இல்லை அவனுக்கு. அவன் நல்லவனா இருக்கான், ஆனா நல்லவன் என்று என்னை சொல்வான் என்றாரு. நீ என்ன என்னை நல்லவன் சொல்றேன்றாரு ஒருத்தனை பார்த்து. ஆனா நான் நல்லவர்ன்றாரு மற்றவங்கிட்ட எல்லாம். அவனுக்கு நல்லவர்னு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அதை தாண்டி என்னை பத்தி உனக்கு தெரியணும்டாங்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த மந்திரி போயிட்டு இருக்கும்போது பிலிப்பு அப்படியே அந்த ரதத்துக்கு பின்னாடி வேக வேகமா வந்துட்டு இருக்கும்போது வாங்கன்னு உள்ள உட்கார வச்சுக்கிறார். என்ன படிக்கிறீங்க? இது தெரியுமா? இது எதை படிக்கிறார் தெரியுமா? ஐசாயா 53 படிக்கிறார். அதே வேர்ட் ஆஃப் காட் ஐசாயால இருக்குது. வாசிக்கிறீங்களா ரீட்டா? அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இது அப்படியே ஐசாயால இருக்குது. அதையும் எடுத்துடுறீங்களா? அதையும் எடுத்து வாசிங்க. அப்பதான் ரொம்ப கோஹிரண்டா, ரெண்டு எவ்வளவு கோயின்சைடன்ஸா இருக்கு. அவர் படிக்கிறார் பைபிளை. யார் படிக்கிறா? மினிஸ்டர். எந்த சாப்டர் படிக்கிறார்? ஐசாயா 53 படிக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற இருக்காங்க. ஆட்டுக்குட்டி போல் வாய் பேசாம. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அங்க படிச்சீங்க நீங்க ஆக்ஸ்ல. இங்க என்னது இருக்கு? இங்க வந்து ஆக்ஸ்ல வந்து 8ல பாத்தீங்களா? இந்த இதை தான் படிக்கிறாருன்னு அங்க ரெக்கார்டடா இருக்குது பாருங்க. பொய்யே கிடையாது. பைபிள் ஜோடி ஜோடியா கரெக்டா எழுதப்பட்டிருக்கு. கதை பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. முருடை அடிக்கிறாங்க பேப்டிசங்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க. அவர் வந்து இது என்னன்னு தெரியுமா? உடனே அவர் சொல்றாரு பாருங்க, நான் மினிஸ்ட்ரி எனக்கு தெரியாத, நான் போய் நான் சர்ச்சுக்கு வரலன்னா சர்ச்சே நடக்காதுங்கிற அளவுக்கு அவருடைய மைண்ட் இல்லை. தாழ்மை இருக்குது பாருங்க. ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டா எப்படிங்க தெரியும்? ஆனா தோ ஹி இஸ் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆனா அவருக்கு என்ன செய்யல, இது எனக்கு தெரியாத, யாருமே இதை பத்தி சொல்லலையே. அப்ப என்ன செய்யறாரு? பிலிப்பு பேச தொடங்கினார். வாவ், பிலிப்பு எதை பத்தி பேசுறாரு? இந்த ஐசாயா 53 எதை பத்தி இருக்கு? crucifixion of Christ, ஜீசஸோடைய sacrificial death. அந்த sacrificial offering என்ன? blood. தன்னுடைய குமாரனே கொடுத்தாரே நம்மளுக்காக அப்படிங்கறத சொன்ன உடனே, அந்த டீச்சிங் முடிஞ்ச உடனே அவன் சொல்றான் பாருங்க என்னன்னு. விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். பாத்தீங்களா? தண்ணீர் உள்ள ஒரு நதி இடத்துக்கு, தண்ணீர் உள்ள ஒரு நதி இடத்துக்கு வந்த உடனே அந்த அவன் கேட்கிறான் மினிஸ்டர் என்னன்னு. he is a religious man, he is a high sophisticated post இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர், மினிஸ்டர், ஃபினான்ஷியல் மினிஸ்டர் ஆஃப் அந்த கந்தாகங்கிறவளுக்கு மினிஸ்டரா இருக்கிறாரு, சீரியா தேசத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா though he is reading the word, he doesn't know the inner meaning of Isaiah 53. இன்டர்பிரேஷன் பண்ண யாருமே இல்லை. இப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே நீங்க தான் போய் அதை சொல்லி ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்ஸ் நீங்க born again இல்லைன்னா இங்கேயே அவரோட வாழுறீங்க. நம்முடைய மூச்சு ஒரு நாள் இந்த உலகத்தில் அடங்கும் போது நீங்க அவரோட போயிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன் நான்? பேப்டிசம் இஸ் த மஸ்ட்னு சொல்றேன். நீங்க ஆவியில பிறக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றேன். ஏன் உங்களுக்கு சொல்றேன்? நீங்க எல்லாம் ஆவியில பிறந்திருக்கீங்க, அதுவே உங்களுக்கு முக்கியத்துவமா தெரியாம இருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆமென். நீங்க ஆவியில பிறந்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம்னு சொல்றேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய பெரிய பொக்கிஷன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க ஆவியில பிறந்த உடனே தான் அவர் வந்து உள்ள தங்கிடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இப்ப யார் மறுபடியும் பிறந்தவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். இப்ப 8வது வசனத்துக்கு வாங்க ரீட்டா. இப்ப தண்ணீரை விளக்கலாமான்னு கேட்டுட்டு உடனே என்ன செய்யறாருமா அவரு? இது இந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? தண்ணீரை விளக்கலாமான்னு பிலிப் என்னமா சொல்றாரு? நிறுத்து, நீ ஒரு நல்ல ஒரு சர்ச்சில் போயிட்டு 8 வாரம் போ, அந்த பாஸ் எஸ்ன்னா நான் கொடுக்குறேன். நீங்க முழு இருதயத்தோடு விசுவாசித்தால், பிலிப் சொல்றாரு பாருங்க, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். தடை வந்து இன்னைக்கெல்லாம் யார் தெரியுமா? லீடர்ஸே தடையா இருப்பாங்க. பாஸ்டர்ஸே இந்த சர்ச்சுக்கு வரணும், 8 வாரம் வந்த பிறகு கொடுக்குறேன். இதெல்லாம் தவறான சத்தியங்கள். புரியுதுங்களா? போயிட்டே இருக்கிறாங்க, டீச்சிங் முடிஞ்சிருச்சு, தண்ணி தோற்கேங்கிறாரு, வா 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 இறங்க இல்லைங்க, மாற்று வஸ்திரம் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வரலையே. ஒரு செகண்ட் டாக்கே கிடையாது. பேப்டிஸ்ட் கொடுத்துட்டாங்களா? டம்ளர்ல எடுத்துட்டு வா, முட்டுட்டு வந்த ரதத்தை ஓட்டுற டிரைவர் எடுத்துன்னு வந்து ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணீரில் சொல்லுங்க எல்லாரும், தண்ணீரில். அப்ப தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. தெளிக்கிறதுக்கு இறங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். தண்ணீர்ல இறங்கி நீ முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறது கொலோசியர் 2:12 சமம். நீ அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்ட, அவர் எழுந்த மாதிரி நீ ஆவியில எந்திரிச்சிட்ட. இன்னைக்கு நீ கண்ணை முன்னால மடியில அவர் மடியில போவ. கண்ணை மூடுறதுக்கு இன்னும் 15-25 வருஷம் இருக்குதுன்னா அவரும் நீனும் ஒன்னா இந்த உலகத்துல வாழுவ. This is called the born again life. Hallelujah. இது வரைக்கும் நான் பேசுனது புரிஞ்சிச்சா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் புரியலன்னா அடுத்துக்கு போக முடியாது. 8ஆம் வசனம் பாருங்க ரீட்டா. இந்த ஜான் காஸ்பல் 3ல நல்லா கவனிக்கணும். நான் உங்களை கேள்வி கேட்பேன் அந்த கொஸ்டின்ல. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. இது உண்மைதானங்க? காத்து எங்கிறது வந்து காற்றானது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. நல்லா கவனிக்கணும். இஷ்டமான இடத்திலே ஓகே. காற்றை யாரா பார்த்திருக்கோமா? nobody can see the wind. காற்றை பார்த்ததில்ல, ஆனா we can feel it. இல்ல இப்ப நல்ல இலையெல்லாம் அசைய, மரம் அசையவே இல்லை பாருன்னு சொல்றோம். சில இடத்துல காத்து அப்பா இப்பதான் அசையுது, காத்து வருது அப்படின்னு சொல்றோம். இல்ல அதை ஃபீல் தான் பண்றோம் நம்ம. அதை தான் அங்க கோட் பண்ற. காற்றானது தன் இஷ்டமான இடத்துல வீசுது, ஆனா அதனோட சத்தத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆகிலும் பாத்தீங்களா, காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுது, யார் அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணா,
அதே மாதிரிதான் காற்று என்ன செய்தாமா, இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. தெரியாது. நிக்கோதேம்ட்ட சொல்ற, உனக்கு தெரியாதுப்பா. ஆவியினால் பிறந்தவன் எவனோ. அப்ப காற்றை கொண்டு எதோட கம்பேர் பண்றாருமா? காற்றை எதோட கம்பேர் காற்று சொல்லிட்டு எதுக்கு சொல்றாரு? ஆவிக்குரிய மனுஷன் சொல்றாரு. அதே போலதான் ஆவிக்குரிய மனுஷனை சொல்றாரு பாரு. எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? ஆவியில பிறந்தவனு எப்படி இருக்கிறான்? எதோட கம்பேர் பண்றாரு? காற்றோட. எப்படி இருக்கிறான்? ஆவியில பிறந்தவன் எப்படி இருக்கிறான்? ஸ்பிரிட் ஃபில்டு மைண்ட். ஏன்னா நீங்க ஆவிக்குரிய காரியத்தை சொல்லும் போது உங்களை என்ன சொல்லுவாங்க? ஒரு காமன் சென்ஸுக்கு அது ஓகேவா இருக்குமா? சொல்லுங்களேன். காற்றானது எந்த இடத்துல வீசுது, எங்க போகுதுன்னு தெரியாதுன்ற மாதிரி ஆவியானவர் காற்றை சம்பந்தப்படுத்தி சொல்றாரு. ஆவியானவர் லீடிங்கா தான் அது மீன் பண்ணுது. காற்றானது எங்க இருந்து போகுது, எங்க இருந்து வருதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆவியானவர் எங்க இருந்து வந்து இந்த புத்தியை கொடுத்தாரு? சோ நீங்க சர்ச்சுக்கு வர்றதை விட முக்கியமானது நீங்க ஆவியில இருக்கிறதா முக்கியமானது. நீங்க ஆவியானவரோட இருந்தீங்கன்னா அந்த உலகத்துல எந்த மூலை முடுக்கல பாருங்க, ஒரு பையன் வந்து சர்ச்சுக்கே போக முடியாத ஒரு ஊர்ல இருக்கான். அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற சர்ச் இவன் போற இடத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்குது, போக முடியல. ஆனா டான் ப்ரொஃபஸி சொல்றான், காடோட இருக்கான். இப்ப ஆவியில பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே. உம்மோடு நடக்கிறது அதுதாங்க வாழ்க்கை. பாருங்க, சில பேப்டிஸ்ட் எடுத்தவங்க கூட ஃபூலிஷா பழைய வாழ்க்கை கெட்ட வார்த்தை அவங்க வாயில வர்றது வரும். பேப்டிசம் எடுத்ததுனால நீங்க வந்து ஆவிக்குரியவங்கன்னு கிடையாது. ஹலோ, நீங்க ஆவிக்குரியவங்களை ஆயிட்டா அந்த கனெக்ஷனை சொல்றாரு பாருங்க. காற்று எங்க இருந்து போகுது, எங்க இருந்து வர்றதுன்னு தெரியலையா? அப்பனா என்ன அர்த்தம்னா, காட் உன்னை லீடு பண்ணுவாரு. இந்த காத்து எங்க இருந்து வருதுன்னு தெரியுதா? ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு தெரியல, ஆனா காட் என்ன இப்படி நடத்தினாருன்னு சொல்லுவோம் நம்ம இல்லம்மா, சொல்றோம்ல நம்ம. அப்பனா என்ன அர்த்தம்? இது என்ன மீன் பண்றாருமா இந்த 8ஆம் வசனம்? ஸ்பிரிட் ஆஃப் காட் உன்னை லீட் பண்ணுவாரு. லீட் பண்ணுவாரு யார? அவ்வளவுதான். அதுக்குதான் இதை கோட் பண்றாரு. காற்றானது எங்க இருந்து வருது எங்கன்னு தெரியல, ஆனா அந்த காற்று போற இடத்துக்கு வந்து ஆவிக்கிறோம்னு அப்படிதான் இருக்கானா? என்ன அர்த்தம்னா நீங்க இந்த வசனத்தினுடைய கீவேர்டு இதாங்க. இந்த சாப்டரோட கீவேர்டு என்ன? 8 தான். நீ மறுபடியும் பிறந்தனா நீ எதுல நடத்தப்படுவ? அதுதான் காற்றுக்கு சமம். காற்று பாருங்க, இந்த எடுத்து அடிச்சுட்டு ஓடிடுது பாருங்க, ஓடுதா இல்லையா? அப்ப நீங்க ஆவியில பிறந்தீங்கன்னா ஆவியானுடைய நடத்துதலோட நீங்க போயிடுவீங்க. அது மற்றவங்களுக்கு ஃபூலிஷா தெரியும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியர்களை நிதானிக்கிறான், அவன் ஒருவனாலும். 1 கொரிந்தியர் 2:14-16 வரைக்கும் வாசிங்க. ஜென்ம ஸ்வபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக பாத்தீங்களா? நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கும்போது உங்களை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுமா? பைத்தியக்காரி வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கா. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணு என்ன பைத்தியக்காரத்தனமா நடக்குது. நம்ம ஆவியில் நடக்கும் காற்று எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுதுன்னு தெரியாத மாதிரியே உன்னுடைய இயற்கையில உன்னுடைய காரியங்களை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது, அது தெரியாது. ஆவிக்குரியவனா அப்படிதான் இருப்பான். ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க? என்ன சண்டை போடாம வாயை பொத்திட்டு இருக்காங்க? இந்த நேரத்துல அவங்க பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்காங்க. இந்த நேரத்துல ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க, இவ்வளவு அமைதியா இருக்காங்க? ஹல்லேலூயா. ஒரு 100 ரூபாயை நீங்க ஒருத்தர் லேஸ்ல வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா சில்லறதாங்க. அதுவே ரட்சிக்கப்பட்ட உடனே, போனகன் ஆன உடனே எதை கொடுக்கலாம்? இது ஏதாவது ஒரு சென்ஸுக்கு இருக்கா? நாளைக்கு நமக்கு இருக்கோ இல்லையோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? ஹலோ, முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துருவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கோன்னு ஏன் நினைக்கிறீங்க? எங்க இருந்தாலும் அந்த காசை எடுத்து வச்சிடுறீங்களே, ஏன்? அது நம்மளது இல்லைன்னு எடுத்து வைக்கிறீங்க, கொடுக்குறீங்களே ரெகுலரா. எப்படி இதை உலகத்தில் இருக்க ஒரு 100 ரூபாய் 100 தடவை பார்த்து இது செலவு பண்ணலாமா வேணாமா? இந்த 100 ரூபாய், இந்த 500 ரூபாய் தான் இருக்கு, இந்த 500 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னு நான் இருந்திருக்க காலங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த 100 ரூபாய் உடைச்சா ஓடிடும் அப்படின்ற காலங்கள் இருக்கு.
எல்லாத்துலயுமே சென்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. 10 கோடிக்கு ஒரு இடம் வித்து ஒருத்தர் 1 கோடியை கொண்டு வந்துக்கிறார். எப்படி? 10 கோடிக்கு இடம் வித்துருக்கு, அதோட டைத் எவ்வளோங்க? இப்போ 10,000க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடலாம். 10 கோடிக்கு 1 கோடியை கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து மனசு வருதுன்னா, 1 கோடியை நம்ம என்ன தெரியுமா, பிள்ளைங்க 2த்துக்கு 50 லட்சத்தை பிரிச்சு போட்டுருவோம். ஏற்கனவே 10 கோடியில 9 கோடி நமக்கு இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானிக்கிறான். இல்ல இது கர்த்தருது, இது தொடக்கூடாது, நிதானிக்கிறான். அவன் ஒருவனாலும் நிதானிக்கப்படான். அவனை பார்த்து யாருமே என்ன முட்டாள்தனமா இந்த காசை கொடுக்குற அப்படின்னு இருப்பாங்க. அந்த 1 கோடி கொடுத்தவங்கள ஏங்க, ஒரு கோடி கொடுத்தவங்கள அந்த சொந்தக்காரங்க மற்றவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தாங்க. அவங்க எல்லாம் வழி வழியா அவங்கள என்ன சொல்லியிருப்பாங்கன்னு, அவங்கள எல்லாம் ஃபூல்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களே ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க சொந்தக்காரங்களே என்ன செய்வாங்க? ஒரு ஏழைக்கு கொடுக்க கூடாதா? இல்லைன்னா ஒரு ஹோமுக்கு கொடுக்க கூடாதா? அது கொடுக்க கூடாதா, இது கொடுக்க கூடாதான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான். அவன் ஒருவனாலும் நிதானிக்கப்படான். சொல்லுங்க எல்லாரும், ஒருவனாலும். எவ்வளவு அருமையான வார்த்தை. அவங்கள ஆராய்ஞ்சு பார்த்தா கூட இவங்க செய்யறது ஃபூல்னு சொல்லுவாங்க நம்மளை பார்த்து. அப்படி சொல்லி உங்களை சர்டிஃபை பண்ணிட்டா நீங்க சரியான பெர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல் மேன். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த காசை இவர்கிட்ட கொடுத்ததுக்கு ஒரு ஹோம் கொடுத்துருக்கலாமே? இவர் என்ன இது பண்ண போறாரு? ஆவிக்குரியவன் போது இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். அதை தாண்டி அவனால இருக்க முடியாது. மறுபடியும் பிறக்கிற ஆவியில பிறக்கிறது என்ன? யாருடைய ஆவி அது? கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்ப கிறிஸ்துவினுடைய ஆவியில இருக்கும்போது பிதா, தேவன், கிறிஸ்து எல்லாம் ஒன்னாயிட்டதுனால நீங்க ஒரு ட்ரினிட்டி குட்டி காட். ஐயோ, புரியுதா உங்களுக்கு? அந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இங்க இருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சோல் வின் பண்றது, நான் காஸ்பல் சொல்ல போனேங்கிறது, நான் கொடுத்தேங்கிறது, வாங்கினேங்கிறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் என்னதான் நோக்கங்க? இந்த ஆவியில பிறக்கிறதோட நோக்கம் என்ன? நீங்க ஒரு ஆள நிதானிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தேவனோட ரிலேஷன்ஷிப் வச்சா போதும். மறுபடியும் பிறக்கிறது எதுக்குமா? அந்த ரிலேஷன்ஷிப் தான் பிரதானமா. ஆதாம் இன்னொரு இடத்துல ரீட்டா அந்த சத்தத்தை கேட்கிறாங்க பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நம்ம அந்த சத்தத்தை கவனிக்கவே மாட்டோம். என்னவோ காட் வந்து இப்படி நடந்து அவங்களுடைய நடப்போட்ட மாதிரியேனா எப்படி தெரியுமா பண்ணிருக்கிறாரு? இவங்க 2 பேரும் நடக்கும்போது ஒரு சத்தம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆடம் அண்ட் ஈவ் நடக்கும்போது பக்கத்துல ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பயங்கரமானவரா அப்படி இல்லை. இவங்க 2 பேரும் நடக்கும்போது பக்கத்துல என்ன வருது? ஒரு சத்தம் வருது. சத்தம் யார்கிட்டேருந்து வரும்? செத்தவங்கிட்டேருந்து வருமா? சரி, சத்தம் இஸ் டிஃபரண்ட், வாய்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாய்ஸ். வாய்ஸ் கண்டெய்ன்ஸ் வாட்? மீனிங். ஆமென். அப்ப என்ன சொல்ல வரேன்? வார்த்தையை பேசிட்டே வராருன்னு சொல்ல வரேன். ஆமென்மா. அப்ப இவங்க 2 பேரோட நடக்கிறவர் யாரா இருக்கிறாருன்னா வார்த்தையானவரா நடக்கிறாரு. அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன வரும்? சத்தம் வரும். வார்த்தையை பேசும்போது என்ன வருது? இப்ப வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணா என்ன வரும்? சத்தம் கிட்ட வருமா? வராது சத்தம். அப்ப உயிருள்ளவரா அவர் என்ன செய்யறாருங்க? பேசிக்கிட்டே வர்றாரு. பேசுனா அந்த பேசுறது எதை பேச முடியும்? வார்த்தைன்னு சொல்லுங்க. எது பேசினா சத்தம் வரும்? பாட்டு பண்ணாலும் சத்தம் வரும். ஆக அது என்னது? வார்த்தை. மீனிங். இட் கண்டெய்ன்ஸ் மீனிங். ஆமென். அப்போ இந்த வார்த்தைய உங்களோட பேசி பேசி நடைபோட தான் வருகிறார். அதுக்கு தான் நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த வார்த்தைய பேசி பேசி அந்த வார்த்தை உங்களை லீட் பண்ணி அப்படியே நடைபோட்டு அதை தான் காற்று எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுதுன்னு தெரியலன்றாருன்னா என்ன அர்த்தம்னா, ஹோலி ஸ்பிரிட் இந்த வார்த்தையினால உங்களை லீட் பண்றதுக்குன்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும். ஹோலி ஸ்பிரிட் உங்களை காற்று எப்படி போகுது வருதுன்னு தெரியாம அது நடத்தப்படுதோ அதே போலதான் நீங்களும் நானும் ஹோலி ஸ்பிரிட்டால நடத்தப்பட வேண்டும். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ஹோலி ஸ்பிரிட் நீங்க மறுபடியும் பிறக்கிறது எதுக்காக? ஹோலி ஸ்பிரிட்டோட அவர் லீடு பண்ணி அவரோட நீங்க சத்தம் கேட்டு நடை போடுறதுக்கு தான். அந்த சத்தம் எப்படி வரும்?
வார்த்தையினால வரும். இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இங்க என்னவா இருக்குதுமா? இந்த 8ஆம் வசனம் ஜான் காஸ்பல் 8 வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னன்னு இருக்குது? ஸ்பிரிட் தான்டா. என்ன சொன்ன? விண்ட். விண்ட். கம் ஆன் எவரிபடி சே விண்ட். விண்ட். அங்க ஸ்பிரிட் விண்ட்னு இருக்காமா இங்கிலீஷ்ல? தமிழ்ல என்ன இருக்கு? வெறும் காற்றுன்னு இருக்குல்ல? தமிழ்ல என்னமா இருக்கு ரீட்டாமா? காற்று. இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் விண்ட்னு இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க, நீங்க மறுபடியும் பிறக்கும் போது மறுபடியும் பிறந்த லைஃபை லீட் பண்ண எதெல்லாம் அவசியமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். அந்த இடத்துல என்னவா இருக்குது? அந்த 8ல காற்று. அவர் என்ன இருக்குமா? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அந்த சத்தத்தை கேட்கிறார். இதெல்லாம் தான் வெளிப்பாடு. காற்று வீசும்போது நமக்கு சத்தம் கேக்குதா இல்லையா? ஒரு சத்தம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? உடனே ஒரு ஃபீல் பண்றோம், காத்து பாருங்க எப்படி அடிக்குது அப்படின்றோம். அப்ப காற்று வரும்போது என்னவும் வரும்? பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு சமம்னா அவரு எதோட வருவார்? அவ்வளவுதான்மா விஷயம். நீங்க மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறது காற்றோட சம்பந்தப்படுத்துறாருன்னா, காற்று வரும்போது சத்தம் வர மாதிரி நீங்க கர்த்தருடைய ஆவியில் நடத்தப்படும்போது இந்த சத்தம் இருக்கணும், இந்த வார்த்தைங்கிற சத்தம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. புரியுதாம்மா நான் சொல்றது? அப்ப பரிசுத்த ஆவியானவரை என்னவா இங்க எழுதப்பட்டிருக்கு? 8ல காற்று. அடுத்து என்ன இருக்கு? சத்தம். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? சவுண்ட். டிவைன் சவுண்ட் இருக்காம எதுவும்? இட்ஸ் சவுண்ட்னா அப்ப முன்னாடி ஒரு நவுன் வந்துருச்சு. அது என்னது? இட்ஸ் சவுண்ட்னா அப்ப எது? இட் ரெஃபர்ஸ் டு காற்று. புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது என்னவா இருப்பீங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது இல்ல? ஆக்ட்ஸ் சாப்டர்ல பலனடைந்துன்னு இருக்குல்ல, அவர் எப்படி வராருன்னு இருக்கு பாருங்க, என்ன அழகா. அம்மா ஆக்ட்ஸ் சாப்டர் 2 எடுத்து வாசிங்க ரீட்டா. 2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. பாருங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆக்ட்ஸ் சாப்டர்ல என்ன இருக்குது பாருங்க, அங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? சொல்லுங்க, காற்று சொல்லுங்க. இப்ப இந்த காற்றை எங்க எழுதி இருக்கிறாரு? ஜீசஸ் என்ன சொல்றாரு? நிக்கோதேமிட்ட என்ன சொல்றாரு? காற்றுன்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்னது? அது காற்று. சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த ஆவியானவர் தான் காற்று. இததான் கோட் பண்றாரு அங்க. ஆவியில பிறக்கணும்னா காற்று எப்படி வீசுதோ, அது எந்த இடத்துல வருதோ தெரியாதே, அதே மாதிரி நீ ஒரு ஆவிக்குரியவனா நான் லீட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆமென். அப்பொழுது பலத்த காற்று. சொல்லலாம் எல்லாரும், பலத்த காற்று. பலத்த காற்று. அடுத்து அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. முழக்கங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கு? சவுண்ட். சவுண்ட் இருக்கு. என்னமா இருக்கு? அப்போ ஆதியாகமம் 1ல எத்தனைல வாசிச்சோம்? இவரு 2ல வாசிச்சோமா? 3ல வாசிச்சோம்ல. ஆதியாகமம் ஏவாளோட ஆதாமோட நடக்கும் போது என்ன வந்துச்சு? சவுண்ட். சவுண்ட். அல்லேலூயா. அப்புறம் இங்க நிக்கதேமிட்ட சொல்றாருல, காற்று எங்க வீசுது, எங்க இருந்து வருது அப்படிங்கிற சத்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்ப நான் எதை ஃபோக்கஸ் பண்றேன் சொல்லுங்க? ஸ்பிரிட் ஆஃப் காட் வேர்ட் இல்லாம உன்னோட செயல்பட முடியாதுன்னு சொல்றேன். நீ ஆவிக்குள்ள பிறந்தனா இந்த பைபிள் உனக்கு பிடிக்காம இருக்காது. இந்த வார்த்தையை நீ தள்ளி வச்சுட்டு நான் கர்த்தருடையவன்னு சொல்ல முடியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்கிறதுனால கிடையாது. இந்த வேர்டு தான் உன்னை லீட் பண்ணணும். இதை தள்ளி வச்சுட்டு ஹோலி ஸ்பிரிட் என்ன லீட் பண்ணான்னு நீ சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருப்பாரு? காற்றா இருப்பாரு. அவர் என்னவா இருப்பாரு ரீட்டா? சத்தமா இருப்பாரு. இப்போ விக்டோரியஸா வாழ்றதுக்கு என்ன ஒருத்தரை நிக்கோதேமு கிட்ட சொல்லும் போது அவரு மரிக்கல இல்லம்மா? நிக்கோதேமு கிட்ட சொல்லும் போது எப்படி இருக்கிறாருமா? அவர் இன்னும் மரிக்கல, ரிசரக்ஷன் குரூசிபிகேஷனுக்குள்ள வரல. ஆனா ஆவிக்குரிய விஷயத்தை பேசுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பேசுறாரு. ஒண்ணு வந்து மிஸ்ஸிங் ஆகுது அவனுக்கிட்ட சொல்லும் போது. அது வந்து இந்த 2வது சாப்டர் 2ல இருக்கு பாருங்க. என்னது? இப்போ விண்டு வந்துருச்சு. விண்டை பத்தி சொல்றாரா நிக்கோதேமுட்ட? காற்றுன்னு சத்தம்ன்றாரா? முழக்கன்ற சத்தம் வந்துருச்சாமா? அடுத்தது என்னது? வானத்திலிருந்து ஒரு வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப நான் சொல்றேன், அப்புறம் தான் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? அவர்கள் எல்லாரும் பரிசுத்தால் நிரப்பட்டு ஒரு பாஷை பேசுறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை இந்த 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் என்னவா காட்டுதுமா? 2ஆ தான் காட்டுதா? ஃபயரை விட்டுட்டியம்மா. ஃபயர்
ஹலோ, நீங்க சொல்லிட்டீங்க ஃபயர். சொல்லுங்க எல்லாரும். இப்ப யாரு இந்த ஆவிலே எப்பொழுது நடத்தப்படுவாங்க? இந்த விண்டு சவுண்ட் மட்டும் இல்ல, அந்த ஃபயர். ஃபயர் ஃபயர் சொல்லுங்க, கமான். ஃபயர். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்குள்ள இட் கண்டென்ஸ் ஃபயர். ஆண்டவர் சொல்றாரு, நான் சீவ் ஆவறதுக்கான எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூ வச்சா நான் செலக்ட் ஆயிடுவேன். அப்படி இருக்கேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவாருங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னை தொட்டுடுச்சு. நான் உன்னை கனம் பண்ணும்போது என்ன இந்த படிப்புன்ட்டாரு. இது எனக்கு சொன்னது, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வெவ்வேறு விதமா இருக்கும் அழைப்பு. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் என்ன? ஃபயர்னா என்னங்க வரும்? ஃபயரை பார்த்தோம் ஐ அப்படின்னுமா? பயம்னு சொல்லுங்களேன். ஒரு பயம் இருக்குல்ல, நெருப்பு அப்படின்னு போது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை தாண்டினா உனக்கு ஒரு பயம் இருக்கணும். கர்த்தர் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், இல்ல 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 கர்த்தர் சொல்லிக்கிறாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப நெருப்புன்றது தான், அதுதான் நெருப்பு. ஃபயர்னா என்னது? நெருப்புன்னா என்னது? பரிசுத்த ஆவியானவர். அது எது உள்ள இருக்குது? வார்த்தைக்குள்ள இருக்கு. வார்த்தை ப்ரொடியூசஸ் வாட்? சவுண்ட். அப்போ வார்த்தை, காற்று, நெருப்பு, அக்கினி. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்னு பாட்டு பாடுறோம்ல. அப்படின்னா என்னது? அது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனா நீங்க வந்தீங்கன்னா என் வாழ்க்கை மாறிடும். இப்படிப்பட்டவங்க தான் மறுபடியும் பிறந்ததுக்கு அடையாளமா இருப்பார்கள். வெறும் விண்டு மட்டும் காற்று மட்டும் அடிக்கிறது இல்லை, லீட் பண்ணப்படணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆண்டி, அதனால நான் இதை செய்கிறேன், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்றவங்க மற்றவங்களுக்கு ஃபூலாக தெரிஞ்சா கூட அவங்க வின்னராக போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் பேசி ஒரு நாள் ஓஞ்ச பிறகு இவங்களை தூக்கி அங்கே வச்சிருப்பாரு. ஆமேன் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அப்படிதான் வச்சுக்கிறாரு. வார்த்தையே இருக்கிற சத்தமும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற நெருப்பும் என்னை தொட்டுச்சு. என்ன மட்டும் இல்லை, உங்க எல்லாரையும் தொடும். நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்கன்னா, ஆவியில பிறந்துட்டீங்கன்னா, அக்கினியா வருவாரு, காற்றா வருவாரு, சவுண்டா வருவாரு. இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள போகும்போது சூப்பர் நேச்சுரலா உங்க வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேருக்கு born again புரிஞ்சிச்சு? இப்போ நிற்கிறது, இப்போ born again ஆனி முழுகி ஞானஸ்நானம் எடுத்தானங்கிறத பத்தி இல்லை. ஆனா இவர் அடக்கம் பண்ணும்போது வரான். இவன் யாரு? நிக்கோதேமஸ் அடக்கம் பண்ணும்போது வராரா வரலையா? பாடியை ஒரு ரகசியமான ஒரு சீசன் இருக்கான், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புங்கிறவன். பாடி எடுத்து அடக்கம் பண்ணும்போது அவருடைய பாடியில எல்லாம் அந்த இது ஊத்துறான். என்ன ஊத்துறான்? சுகந்த வர்க்கங்கள். அதுதான் வெள்ளை போலம். அவர் என்ன சொல்லுவாங்களேம்மா, வெள்ளை போலம் தூப வர்க்கம் இஸ் வெரி காஸ்ட்லி ஒன். இயேசு பிறந்த உடனே கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு சொன்ன பாருங்க அன்னைக்கு. அதோட காஸ்ட்லி எவ்வளவு க்ரோர்ஸா. அதுதான் அந்த குழந்தை வளர்க்க மதர் மேரிக்கு லைஃப் லாங்கா பிரயோஜனமா இருந்துச்சான். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு காஸ்ட்லியான வாசனை திரவியம் அது. கரிய போலம் என்ன? ஜீசஸ் ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்பனா அவன் ஞானஸ்நானம் எடுத்தானா? எடுத்திருப்பானா? எடுத்திருக்க மாட்டானா? கண்டிப்பா அது ரெக்கார்டடா அங்க காணும். ஆனா நீங்க 4ஆம் சாப்டர்லாம் வந்தா இயேசு ஞானஸ்நானம் சிலருக்குலாம் கொடுத்தாருன்னு இருக்கா இல்லையா? இயேசு தாமே கொடுக்கல, சீசர்கள் அனுப்பி கொடுத்தாருன்னு இருக்கு அடுத்த சாப்டர்ல. அப்ப பாருங்க, அவருடைய ஜேர்னில அந்த ஆவிக்குரிய மனுஷா இருந்ததுனால அவர் ரிலீஜியஸ் லீடர். He is a religious leader, பரிசேயர். ஆனா அந்த பரிசேயர்களுக்கு அன்னைக்கு ராத்திரி பயந்துட்டு வந்தவன் ஹோல் பாடி அடக்கம் பண்றதுக்கு தைரியம் வந்துருச்சு பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? நிக்கோதேமஸ் யாரும் பேர் வைக்கிறது இல்லை இல்லம்மா, நிக்கோதேமஸ் வைக்கிறது. அவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருந்தான். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், இதுல இருந்து என்ன மெசேஜ்? நீ மறுபடியும் பிறந்திருக்கியா? பிறந்தா இந்த 3 விஷயம் உனக்குள்ள இருக்கா? என்ன காற்றா அவர் உன்னை நடத்துறாரா? லீடிங் இருக்கா? வேர்டு இருக்கா? அந்த வார்த்தையோட ஜீவன் உன் வாழ்க்கையில உயிரா நெருப்பா இருக்குதா? அவருக்கு பயந்து வாடுறியா? மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துல நீங்க மட்டும் இருந்தா பத்தாது. இன்னைக்கு கண்ணை முன்னா கர்த்தர்ட்ட போறதுக்காக மட்டும்தான் பேப்டிஸ்ட் எடுக்கணும்னு கிடையாது. அந்த கண்ணை மூடுற காலம் சில சொல்லுவாங்க, அல்ல கல்லனுக்கு கொடுத்தாருல, அப்ப நீ கல்லனான்னு சிலுவையில தொங்க போறியா?
நீ மறுபடியும் பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இங்கேயே உனக்கு தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். எதுக்கும் சோர்ஸ் அவர் இருப்பாருன்னு அர்த்தம். எத்தனை புரிஞ்சிச்சு இந்த மெசேஜ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன்